நபிகள் நாயகத்தை பற்றி சொல்லுகிறார்கள். நபிகள் நாயகம் எப்படி இருப்பார் என்று சொன்னால், காபத்துல்லாவிலே மேலே வெள்ளாடையை அணிந்து கொண்டு நின்று கொண்டிருக்கிறார்கள். வெள்ளாடை அணிந்து கொண்டு நின்று கொண்டிருக்கிறார்கள். எனக்கு ஒன்றும் புரியல. ரத்னகிரி சாமி இல்லை, நாராயணி அம்மா இல்லை, சாந்தா சுவாமி இல்லை, இவங்களாம் எனக்கு நல்லா அடையாளம் தெரியுமே. இல்லை, யார் இது வெள்ளை ட்ரெஸ், அதுவும் இந்த ஏஹராம், எங்களுடைய ஏஹராம், இதை அணிந்து கொண்டு தாடி தாடி ஒதுக்கல, எங்களை மாதிரி தாடி ஒதுக்கல, இப்படியே தாடி, குடிமி குடிமி. அதரோட வேதத்திலே சொல்லப்படுகிறது, சகோதர சகோதரிகளே, அதரோட வேதத்திலே பவிஷ்ய புராணத்திலே சொல்லப்படுகிறது. நபிகள் நாயகத்தை பற்றி சொல்லுகிறார்கள். நபிகள் நாயகம் எப்படி இருப்பார் என்று சொன்னால், சிவபெருமான் சொல்றார் அதரோட வேதத்திலே பவிஷ்ய புராணத்திலே, லிங்க சேதி சிகாயின சுமச்சுருதாரி சதாசக உச்சலாபி சர்வபட்சி பவிஷ்யக்கி அனோமம முசலை நைஸ் மஸ்காரா. என்ன சொல்றாரு? லிங்க சேதி சிகாயின, மாபெரும் உலகத்தினுடைய மைய லிங்கமாக இருக்கக்கூடிய பெரிய லிங்கத்தினுடைய நகரத்திலே நபிகள் நாயகம் பிறப்பார். லிங்க சேதி சிகாயின சுமச்சுருதாரி சதாசக, அவருக்கு குடிமி இருக்காது, மாறாக தாடி இருக்கும். எங்க ஆள்றா ஏஹராம் துணி எடுத்துன்னு உலகத்தில் எல்லாம் வரான். ஏதோ ஒரு நல்லடியார் அந்த காபத்துள்ளால நின்னுங்கிறான் நான் நினைக்கலாம். குடிமிக்குது, குடிமிக்குது, குடிமி கிடையாது எங்களுக்கு. சுமச்சுருதாரி சதாசக பவிஷ்யக்கி ஆனோமவே முசலைனை ஸ்மஸ்காரா. அதரோட வேதத்திலே சகோதர சகோதரிகளே, இதை நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், நான் முஸ்லீம், நான் பாய்.